இந்தியா ஒரு வரலாற்று பார்வை. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை கேன்வா. கேடிஆர் குரூப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எபிசோட் 1, ஆரியர்கள். இண்டஸ் பள்ளத்தாக்கு நாகரிகம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறமா அந்த சமவெளி பகுதியில் தொடர்ச்சியாக வந்து செட்டில் ஆனவங்க தான் இந்த ஆரியர்கள். அவங்க வந்து குடியிருக்கிறப்ப அந்த ஏரியாவில் பல சின்ன சின்ன அரசுகள் உருவாச்சு. குறிப்பாக ரிக்வேத காலம்னு சொல்கிற அந்த டைமில் ஆரியர்கள் கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய குடியேற்றங்களையும் நிறுவினாங்க. அப்பதான் புது புது அரசர்களும் அங்க ஆட்சிக்கு வந்தாங்க. முதல் பேரரசு, முதல்ல ஒரு பெரிய மகத பேரரசு உருவாயிருக்கு. அதை உருவாக்கியது யாருன்னா பாரசீகர்களும் கிரேக்கர்களும்னு சொல்றாங்க. அவங்க தான் இந்தியாவில் வடமேற்கு பகுதியை கைவசப்படுத்தினாங்க. ஆனா வேதம் பேசுற ஆரியர்களோட சொந்த பூர்வீகம் எதுங்கிற விஷயத்துல இன்னைக்கும் ஒரு முடிவே கிடைக்கல. எல்லாரும் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு தானே இருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது என்ன? வானியல் சம்பந்தமா வேதங்கள்ல இருக்கிற சில மேட்ருகளை வச்சு பார்த்தா ஆரியர்கள் வட துருவத்துல இருந்து தான் கிளம்பி வந்தாங்கன்னு ஒரு மாசான கருத்தை சொல்றாரு நம்ம பிசி திலக் அவர்கள். அதே போல ஜெர்மனியை சேர்ந்த பென்கர் என்ற ஆய்வாளர் ஸ்காண்டினேவியால தான் ஆரியர்களோட சொந்த ஊருன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்காண்டினேவியாவில் இல்லாம ஐரோப்பியாவில் இருக்கிற ஸ்டெப்பு புல்வெளியில இருந்து தான் வந்தாங்கன்னு இன்னொரு ஆய்வாளரான இரிச் சொல்றாரு. இவரோட கருத்துப்படி பார்த்தா ஆரியர்கள் யூரல் டான்யூப் சமவெளியில இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவோட பெரிய புல்வெளி பகுதியில் இருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க கெர்ஸ்ஃபீல்ட் அவர்கள் என்ற ஆய்வாளர். இன்னொரு ஆளோட கருத்து என்னன்னா ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருக்கிற ஆல்ப்ஸ் மலை பகுதியில் இருந்து தான் வந்தாங்கன்னு அடலப் பிக்கல்ட் அவர்கள் சொல்றாங்க. கடைசியில் என்னதான்ப்பா சொல்றீங்க? ஆரியர்களோட பூர்வீகத்தை பற்றி இத்தனை கருத்துக்கள் இருந்தாலும் உண்மை எதுங்கிற கேள்வி இன்னைக்கும் ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கு. ஆரியர்களோட கடைசி டவுட். ஆரியர்களோட பூர்வீகத்தை பற்றி நம்ம நிறைய கருத்துக்களை பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே இன்னொரு ஆய்வாளரான எஸ்டி கலா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரியர்கள் காஷ்மீரில் இருக்கிற ஒரு பகுதியில் இருந்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு ரிசர்ச் செஞ்ச பிறகும் பொதுவாக எல்லாருக்கும் நம்புற ஒரு விஷயம் என்னன்னா ஆரியர்கள் மத்திய அரசியால இருந்து இல்லைனா தெற்கு ரஷ்யாவு புள்ளிவெளியில ஏரியால இருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேதம் தான் நம்மளுடைய மெயின் ஆதாரம். சரி, ஆரியர்களை பற்றி நமக்கு எப்படி தெரியும்? அவங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேதங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான சான்றுகளா இருக்கே. வேதம்னா என்ன அர்த்தம்? மனிதனோட உயர்ந்த அறிவுன்னு அர்த்தம். நம்ம கிட்ட 4 வேதங்கள் இருக்குல்ல, அதுல ரிக்வேதம் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பழசு. மற்ற 3 யஜூர், சாம, அதர்வண வேதங்கள். ஆரம்பத்துல ரிக்வேதம் எல்லாம் உருவாக்கப்பட்டு அப்புறம் நூற்றுக்கணக்கான வருஷம் கழிச்சு தான் மற்ற 3 வேதங்களும் சேர்ந்து தொகுக்கப்பட்டிருக்கு. நம்ம பிசி திலக் அவர்கள் கூட ரிக்வேதம் கிட்டத்தட்ட கிமு 6000க்கு முன்னாடியே தொகுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஆரியர்களின் அரசும் அரசர்களும். இந்து மதம் சார்ந்த நிறைய நூல்கள் இருக்கு. இதிகாசங்கள், புராணங்கள்னு நிறைய இருக்குல்ல. இதெல்லாம் அப்போதைய இந்திய சமூகத்திற்கான சட்ட நூல்களா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் ஆரியர்களோட தலைவரை ராஜான்னு கூப்பிடுவாங்க. ராஜான்னா சும்மா இல்லைங்க, அவர்களுக்கு செம பவர் இருக்கு, ரொம்பவும் மதிப்பு கொடுத்தாங்க. ராஜாவுக்கு சமூகத்துல ஒரு முக்கியமான பொறுப்பு இருந்தது. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற வேலையும் இந்த ராஜாவுக்கு தான் இருந்தது. அப்போ குற்ற செயல்களையே ரொம்ப பெரிய தண்டனைனா அது கடத்தல்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, வழக்குகளை எல்லாம் ராஜா விசாரிக்கும் போது அவர்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்காக நிறைய பேர் இருந்திருக்காங்க. புரோகிதர், சேனாதிபதி போன்ற ஆட்கள் ராஜாவோட பக்கபலமா இருந்திருக்காங்க. இப்படித்தான் ஆரியர்களோட காலத்துல வேதங்களும் ராஜாவோட ஆட்சியும் இருந்திருக்கு. சரி வாங்க, ஆரியர்களோட சமூக அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆரம்ப கால சபை அமைப்புகள். அப்போ இருந்த சமூக அமைப்புகள் எப்படி இருந்துச்சுன்னா முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்குன்னு சபா, சமீதின்னு 2 அமைப்புகள் இருந்துச்சு. இந்த 2லையுமே வீரர்களும் பெரிய செல்வந்தர்களும் தான் பெரும்பாலும் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. ரொம்பவும் சாதாரணமான ஆட்களுக்கு இங்க அனுமதியே கிடையாது. ரிக்வேத காலத்துல ஆரியர்கள் சண்டை போடுறப்போ எதிரிங்க கிட்ட இருந்து அவங்கள இனத்தை காப்பாதுக்காக பெரிய விஷயமா நினைச்சாங்க. ஆரம்பத்துல இவங்க வருகையில சாதிகள் மாதிரி எந்த பிரிவுகளும் கிடையாது. மக்கள் பிரிவும் பிறப்பும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா
மக்கள் மெல்ல மெல்ல ஒரு 3 பிரிவா பிரிய ஆரம்பிச்சாங்க. சண்டை போடுறவங்க சத்திரியர்கள், ராஜாக்கள். 2வது புரோகிதர்கள், பிராமணர்கள். 3வது சாதாரண மக்கள், விவசாயம், தொழில் செய்யறவங்க. இந்த காலத்துல, ரிக்வேத காலத்துல பிராமணர்களுக்குன்னு தனியா ஒரு பெரிய தகுதியெல்லாம் கிடையாது. எல்லாருமே அவங்க அவங்க திறமையை பொறுத்து தான் மதிக்கப்பட்டாங்க. சாதிகள் எப்படி உருவாச்சு? ஒரு விசித்திர கதை. காலப்போக்குல மற்ற சமூகத்தோட ஆரியர்கள் சேரும்போது அவங்களோட எண்ணங்கள், கொள்கைகள் எல்லாம் ஒத்துப்போக ஆரம்பிச்சது. குணாதிசயம்னு சொல்ற சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற 3 குணங்களை வச்சுதான் மனுஷங்களை சமூக பிரிவுகள் உருவாக்குச்சுன்னு அப்ப இருந்தவங்க நம்பினாங்க. ரிக்வேதத்துல இருக்கிற புருஷ சுக்தம்னு சொல்ற 13வது ஸ்லோகம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, பிராமணர்கள் கடவுளோட வாயில இருந்து வந்தாங்க அப்படின்னும், சத்திரியர்கள் கடவுளோட தோல் பகுதியில இருந்து வந்தாங்க அப்படின்னும், வைசியர்கள் கடவுளோட தொடையில இருந்து வந்தாங்க அப்படின்னும் ரிக்வேதம் சொல்றது. ராமர், மகாபாரதம், இந்த எல்லா விஷயங்களும் அப்புறமா தான் நம்ம ரொம்ப முக்கியமா நினைக்கிற 2 இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதமும் உருவானதா எல்லாரும் நம்புறாங்க. ராமாயணம் பெரும்பாலும் திரேதா யுகத்துல நடந்ததா சொல்றாங்க. மகாபாரத போர் ஏறக்குறைய கிமு 3139 நடந்திருக்கலாம்னு நிறைய பேர் கணக்கு போட்டு சொல்றாங்க. ரிக்வேதத்துல ஆரம்பத்துல சாதியே இல்லையே, ஆனா அப்புறமா தொழில் ரீதியாகவும் பழக்க வழக்கங்கள் ரீதியாகவும் மக்கள் பிரிவுகள் வர ஆரம்பிச்சு, அப்புறமா தான் நாம இப்ப பார்க்கிற சாதி அமைப்புகளுக்கான விதையே போட்டிருக்கிறாங்கன்னு சொல்றோம். அடுத்த எபிசோட் விரைவில் அப்லோட் செய்யப்படும். கேடிஆர் குரூப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.